தொழிலில் ஏமாற்றத்தை சந்தித்து வெற்றி அடையக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் அடைஞ்சதுனால கொஞ்சம் மன ரீதியான ஒரு அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது, அது மட்டும் தெரியும். ஆனால் ஏன் நடக்குது, என்ன நடக்குது, எதுக்காக நடக்குது என்ற ஒரு புரிதல் இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்ல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இருக்கும். மனசுல பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட நலனை பேணி காக்கிறதுக்காக நிறைய பேர் முன்னெடுப்பாங்க. குழந்தைகளை பார்த்துக்கிறது சில பேருக்கு ஒரு அழுத்தமா இருக்கும். இந்த காலத்தில் என்னன்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னன்னாக்கா இந்த காலத்தில் வெளியூர் பயணங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா வெளியூர் பயணத்தில் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை வெளியூர் பயணத்துக்காக கடன் வாங்குவது இந்த மாதிரி இருக்கும். அதனால் வெளியே நீங்கள் பயணிக்கிறீங்க, இல்லை வெளியூர் போகிறீங்கன்னா ஒரு சிறிய கடன் வாங்கிட்டு பயணம் செய்யும்போது அந்த பயணம் சிறப்பான பயணம், மகிழ்ச்சியான பயணம். இல்லை என்றால்னாக்கா பயணம் போகும்போது சிறப்பாக இருக்கும், வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவோடு வரா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வெளியூர் பயணம் செய்யக்கூடியவங்க ஒரு சிறிய கடன் வாங்கிட்டு போங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலில் லாபம் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். தொழிலை எதிர்பார்த்த லாபங்கள் திடீர் லாபமாக மாறும். ஏன்னா ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க, அது நடக்காதுன்னு விட்டுருப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா திடீர் என்று நடந்து உங்கள் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். லாபம் இந்த காலத்தில் இரட்டிப்பாகும்னு சொல்ல முடியும். நீங்கள் 10 ரூபா எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். சில பேருக்கு 100 ரூபா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல என்னன்னாக்கா நிறைய புதிய குருமார்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அதன் மூலியமாக நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் குரு உபதேசம் படைய புதிய ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அதிகமாகும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும்.